தங்கப்பதக்கம் சிவாஜி நினப்பு மீசையை முறுக்கிட்டு நிக்கிறாரு. முப்பத்தி 3 வருஷம் நேர்மையா இருந்து என்னத்த சம்பாரிச்சியா? 5 வருஷம் சர்வீஸ் பார்த்தவன்லாம் பெரிய வீடெல்லாம் கட்டிவிட்டான்ல. இந்த கோட்ரஸ் இன்னியோட முடியுது. நாளைக்கு எங்க போய் நிக்க போறோமோ? பிரகாஷ் பிரகாஷ் அது பார்த்துக்கலாம். அப்பா கூப்பிட்றாரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே பாய். ஏன்பா இன்னைக்காவது ஜீப்பு வீட்டுக்கு வர சொல்லக்கூடாதா? ஜீப்பு வந்து ஸ்டேஷன் டியூட்டிக்கு மட்டும்தான் எத்தனை நேரமே சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பேன் தாத்தேன் நான் இந்த போலீஸ் ஊத்தவன் இன்னையோட முடியுது, நீ இந்த மாட்டேன்ட்ட. போலீஸ் வேலைக்கு ஆசைப்பட்டா எனக்கு தான் செட் ஆலையாப்பா. இந்த யூனிஃபார்ம் போட இனிமேல் வீட்டில் யாரும் இல்லைன்னு தாண்டா வருத்தம். அதெல்லாம் சரியாயிடும்ப்பா, விடு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. ஐயா பரவாயில்ல, நீங்கள் இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சியா? நீங்கள் வேலையை விட்டு போது கஷ்டமாக இருக்கீங்க. நம்ம இல்லைன்னா என்ன, அரசாங்கம் நல்ல அதிகாரியாக அனுப்பி வைக்கும். சரிங்க ஐயா. உங்களுக்கு கூப்பிட இன்னும் யாரும் வரலையா? மீனாட்சி, மீனாட்சி, இந்தாங்க சார். எத்தனை வாட்டி சொல்றது போலீஸ்காரி டீ கப்பெல்லாம் தூக்கக்கூடாதுண்டு? நைட்டு ஸ்டேஷன்ல இருந்தவளை காலையில் யார் அனுப்பிச்சிங்க? ஏன் சார் என்னாச்சு? நேற்று இங்கே வச்சுட்டு போனேன் ரிவால்வரை காணோம்மா. என்ன சார் சொல்றீங்க? நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்துட்டேன், கொஞ்சம் என் கூட வாமா. சரிங்க சார். ஸ்டேஷனை பார்த்துக்க, நான் வந்துடுறேன். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. என்னப்பா? ஐயா டிசிபிஐ ஃபோன் பண்ணாங்கய்யா, 5:30 மணிக்கு உங்கள் ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்னாங்கய்யா. 33 வருஷம் சர்வீஸை 7 மணி நேரத்தில் சோதிக்கிறான். ஐயா 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 ஒரு கம்பெனி கொடுக்கணுயா. ஐயா ஐயா உள்ள ஏட்டு இருப்பாரு, அவர்கிட்ட போய் கொடுத்துரு. ஐயா உங்ககிட்ட நீ போ. ஐயா ஐயா துப்பாக்கி, ஐயா 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 துப்பாக்கி, ஐயா ஐயா. இவன் பேரு வெள்ளாவி தச்சனான், பரம்பரை களவாணி. ஆடு மாடு சாமான் எட்டுனா சரி, எஸ்ஐ துப்பாக்கியை களவாங்கிற அளவுக்கு போயிருப்பானா? வாங்க. வாங்க போகலாம். ஏன் சார்? இன்னைக்கு தான் தொழிலுக்கு படையல் போட்டிருக்காங்க, நேற்று கை வச்சிருக்க மாட்டாங்க. எதுக்கு நாளைக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஓகே. குச்சி கண்ணன் ஊருக்குள்ள செல்லவாரித்தனம் பண்ணிக்கிட்டு தெரிய பயதான், ஆனால் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவன். பொட்டலா ரமேஷ் இருக்கிற கடைசியாளி வந்தான், யமகாத பெயர். இவன் மேலே இருக்கிறெல்லாம் பொட்டலை கேஸ் தான், இருந்தாலும் நம்ப முடியாது. ஏய் சார், ஸ்டேஷனில் எஸ்ஐ துப்பாக்கியை கை வைக்கிற அளவுக்கு பெரிய ஆகிட்டியா நீ?
உங்கள் துப்பாக்கியா சார்? நான் பார்க்கல சார். ஏதோ பொட்டனை வைக்கிறேன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். துப்பாக்கியெல்லாம் நான் எடுக்கல சார். அதெல்லாம் பெரிய விஷயம் சார். நான் எடுக்கல சார். உண்மையை சொல்கிறா? சார், எத்தனை நாளாக என்ன உங்களுக்கு தெரியும் சார்? பொட்டனை வைக்கிறத தவிர வேறு எதாவது கேஸ் என் மேலே இருக்கா சார்? சார், நான் எடுக்கலை சார். நம்புங்க சார். சார், நான் எடுக்கலை. வேணா என்னை கூட்டு போங்க. உன் கண்ணுக்குள்ளே ஏதோ திருட்டுத்தனம் தெரியுது. இப்போ விடுறேன், ஆனால் நீ மாட்டுவாடா. நில்லுங்க. யார் நீங்க? வழி விடுங்க. நான் யாரா இருந்தா என்ன? நீங்க போலீஸா? ஆமா, போலீஸ் தான். போலீஸ்ன்னு சொல்றீங்க, உங்க கையில துப்பாக்கிய காணோம். ஓ, துப்பாக்கிலாம் உங்களுக்கு தெரியுமா? துப்பாக்கி தெரியுமே. உங்ககிட்ட தான் துப்பாக்கி இல்ல, ரமேஷ் அண்ணா கிட்ட தான் துப்பாக்கி இருக்கு. புடுறா அவனை. சார் 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 விட்டுருங்க சார். துப்பாக்கி எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா? காலையில இருந்து சீவனை வாங்கிட்டா, கடைசி நாள் அதுமா மனுஷனை கிழிச்சு பிடிக்க வச்சுட்டா. எங்கடா வச்சிருக்க? இதுவா? இது வேட்டை துப்பாக்கி. இது எங்க அடிச்ச? சார், மணி 5 ஆயிடுச்சு. ஐயா, இந்த வேட்டை துப்பாக்கி காணன்னு காலையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் ஐயா. நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. தெய்வமே நீங்கள். சார், இந்த இருக்கு சார் துப்பாக்கி. சார், ஏம்மா அப்படி செஞ்ச? இல்ல சார், அது உனக்கு என்னமா பண்ண? இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு உதவி பண்ணி உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கலாம் தான் சார் இப்படி பண்ணேன். என்கிட்ட ஏமா நல்ல பேர் வாங்கினேன்? நான் தான் உன்னைய மக மாதிரி நினைச்சேனே. நீங்க தான் சார் அப்படி நினைச்சீங்க, நான் அப்படி நினைக்கல சார். ஐயோ, நான் என்னத்தான் பண்ணுவேன்? வயசான காலத்துல இந்த மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா? ஒரு போலீஸ்காரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. வீடு விளங்குமா? டேய், லவ் பண்ணா சொல்லி தொலைங்கடா. புதுசா ட்ரை பண்ணி எங்க உயிரை வாங்கிக்கிட்டு நீ தான் ஆகல. ஒரு போலீஸ்காரையாவது என் மருமகளை வரட்டும்டா. மீனாட்சி தான் என் மருமக.